நமது தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் சேவாரத்னா எம்ஆர் முருகன் புகழ் வாழ்க. நமது தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தின் 41வது ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக அனைத்து கிளைகளை ஒன்றிணைத்து அனைவரும் ஒற்றுமையாக வருஷம் மாநாடு நடத்தி கொண்டிருக்கும் நமது மாவட்ட தலைவர் எஸ்.எம். முருகன் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் உதயகுமார் அவர்களே மற்றும் மாவட்ட பொருளாளர் வென்னிஸ் அவர்களே மற்றும் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே மற்றும் அனைத்து கிளை தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் இதை சார்ந்த அனைத்து பெரியவர்களே, சிறியவர்களே, இந்த மாநாட்டிற்கு சிறப்பாக செயல்பட்டு பாடுபட்டு கொண்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களை உங்களை அனைவரையும் வடமதுரை கிளையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த சங்கத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இதுவரை இந்த சங்கத்திற்காக பாடுபட்ட அனைத்து முன்னாள் தலைவர்கள், இன்னார் தலைவர்கள் என்று பார்க்கும்போது இந்த சங்கம் பல வெற்றிகளை, பல சோதனைகளை, பல சட்டத்திட்டங்களை, பல உறுப்பினர்களுக்கு பிரச்சனைகளை அத்தனையும் வெற்றி கொண்டு வீர நடை போட்டு கொண்டு இருப்பது தான் நமது தமிழக வியாபாரிகள் சம்மேளனம். இந்த தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் மேலும் மேலும் வளரணும், மேலும் மேலும் வளரணும், மேலும் மேலும் வளர்ந்து அத்தனை வியாபாரிகளுக்கும் பாதுகாவலராகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது சிறிய கருத்து ஒன்று சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் அவருக்கு ஒரு நேரத்தில் பார்த்தா ரவுடிக பிரச்சனைகள் இருந்தது, இன்னைக்கு பார்த்தா கடைகளே பெட்டி கடை ஆகி கொண்டு இருக்கிறது. ஏன்னு கேட்டால் ஆன்லைன், அந்த லைன், இந்த லைன் வியாபாரமாகி மளிகை கடை வியாபாரமே நலிந்து போய் கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் இப்போ கடைகளில் பார்த்தா நிறைய கடைகளில் அதை விற்கிறாங்க, இதை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் தான் வருதே தவிர கவர் பிரச்சனை, அந்த பிரச்சனை. முன்னெல்லாம் பார்த்தா எம்ஆர் இருக்கும்போது, லேடிஸ் இருக்கும்போது கடைக்குள்ளே வரக்கூடாது, கடைக்குள்ளே வரக்கூடாது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் கடையில் உள்ள கீழே இறங்கக்கூடாது. அப்படியே என்ன பிரச்சனை வந்தாலும் உறுப்பினர் அடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஆர் இருந்தார். அப்படிப்பட்ட காலகட்டம் போய் இன்னைக்கு வேறு பிரச்சனைகளை வியாபாரிகள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த பிரச்சனையும் கவனம் கொண்டு இந்த சங்கம் தீர்த்து வைக்குமாறு, இந்த சங்கம் மேலும் மேலும் வளர வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பாக நடத்தி வரும் அனைத்து ஆக்கப்பூர்வமான நிர்வாகிகளுக்கும் அருமையான அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் கோவை ராமநாதபுரம் அரிமா சங்கத்தின் சார்பாக ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சுருக்கமாக பேச வேண்டிய நெருக்கடி என்னவென்றால் நேரம் குறைவாக உள்ளது. எங்கள் கிளையின் தலைவர் இந்த அமைப்பின் பொதுச் செயலாளராக இருப்பது எங்களுக்கு ஒரு பெருமை. அப்புறம் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வியாபாரியின் பிரச்சனையும் எடுத்துக்கொண்டு அதை தீர்க்கிறார்கள் என்பதை அறிய வரும்பொழுது நமக்கு பிரச்சனை வருகிறதோ இல்லையோ நாம் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற உணர்வுடன் இருக்கிறோம். நான் விமானப்படையில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு வியாபாரியாக இருக்கிறேன். ஆனால் ஒரு தனி மனிதனாக வந்துவிடுவேன். அதாவது எனக்கும் படைக்க சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது இதே சங்கத்தின் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு வீரம் கிடைத்தது, உதவி கிடைத்தது. அதை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். 30 ஆண்டுகளாக மிக மிக ஒருத்தரை ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று விழாவை நடத்தி கொண்டு இந்ததோட மிகவும் கண்ணுங்கருத்தோடு, அதாவது பாதுகாப்பு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் கொண்டு போக வேண்டும் என்று கவலையோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களின் ராமநாதபுரம் அரிமா சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த சிங்காரர்களை நிர்வாகிகள் மேடைக்கு வாங்க. சிங்கானூர் கிளையின் நிர்வாகிகள் முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பீளமேடு கிளை நிர்வாகிகள் பீளமேடு இல்லை சீட்ல இல்லை பீளமேடு கிளை நிர்வாகிகள் தாமசம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசணும். வேற யாரையும் சொல்றது தாமஸ் அவர்கள் சிறப்பு 2 நிமிஷம் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வியாபாரி செல்வங்களே, தமிழக வியாபாரிகளின் சம்மேளனத்தின் நிறுவன தலைவர் எம்.ஆர். முருகன் அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி, பல கஷ்டங்களின் இடையில் பல இன்னல்களுக்கு இடையில் நமது சம்மேளனத்தை பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது எஸ்.எம். முருகன் அவர்களே, அவர்களுக்கு இரு தூண்களாக எஸ்.கே. அவர்களும் அண்ணன் கருணாகரன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தலைமை நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சம்மேளனம் சாதாரணமானதல்ல. நமது சம்மேளனம் குறைந்தது 20,000 உறுப்பினர்களை கொண்ட சங்கம் தமிழக வியாபாரிகள் சம்மேளனம்.
எத்தனையோ சங்கங்கள் கோவையில் புதிதாக முளைத்துக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சங்கம் முளைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான உறுப்பினர்கள் கொண்ட சங்கம் நமது தமிழக வியாபாரிகள் சம்மேளனம். இது யாராலும் மறுக்க முடியாது. எல்லாரும் சொல்வார்கள் கோயம்புத்தூரில் இன்று 3 மாநாடு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று, நிறைய செலவு செய்து நிறைய பேனர்கள் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இதையெல்லாம் நம் மனதில் கொண்டுதான் இருக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் புதிதாக முளைத்தவர்கள், நிறைய செலவு செய்தவர்கள், நிறைய பேனர்கள் வைப்பார்கள். சுருக்கமாக சொல்ல போனால், புதிதாக திருமணம் செய்தவர்கள் ஆடம்பரம் நிறைய செய்வார்கள். நாம் அப்படி அல்ல. பேரன் பேத்தி கண்டு நாம் ஆழம் விழுதுகள் போல், ஆழம் வேர்கள் போல் நம் முளைத்து நம் பெரிய அளவுக்கு வளர்ந்து விட்டோம். நமக்கு அவ்வளவு விளம்பரம் தேவையில்லை. மக்களுக்காக, வியாபாரிகளுக்காக ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அடுத்த நிமிடம் சென்று அடைகிற சம்மேளனம் மட்டும்தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேலும் மேலும் நமது சம்மேளனத்துக்கு அனைத்து உறுப்பினர்களும் வியாபாரிகளும் ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, போத்தோடு முருகன் ஒரு நிமிஷம் பேசுவாப்லையா? முருகனுங்க, முருகனா பேசலையா? ரைட், ஓகே. அடுத்த வடவழி நிர்வாகிகள். தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் கருணாகரனாஜி மற்றும் தலைமை கிளை நிர்வாகிகள் அனைவரையும் வடவள்ளி கிளை சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழா சிறப்பாக நடக்க ஒத்துழைக்கும் உங்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து ஆவாரமலை கிளை நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். ஆவாரமலையம் கிளை நிர்வாகிகள், ஆவாரமலையம் மேடைக்கு நிர்வாகிகள் அனைவரும், எல்லா நிர்வாகிகளும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டு. ஜாதி, மதம், மொழி, இனம், அரசியலுக்கு அப்பாற்பட்ட தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் 41வது வியாபாரிகள் தின மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் வியாபாரி சங்க தலைவர் SM முருகன் அவர்களே, பொதுச் செயலாளர் உதயகுமார் அவர்களே, பொருளாளர் வெனிஸ் அவர்களே, தேசிய கொடியை ஏற்றி வைத்த RP கருணாகரன் அவர்களே மற்றும் துணை நிர்வாகிகளே, இணை நிர்வாகிகளே, கிளை நிர்வாகிகளே அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த கூட்டத்துக்கு நலத்திட்டத்திற்கு சிறப்புரை வழங்க சிறப்புரையாற்றும் பாலகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பரிசு பொருட்களை வழங்குவதற்கு
வருகை தர வேண்டி இருக்கிற இந்த நாடார் சங்க தலைவர் அருமை தலைவர் பாஸ்கர் அண்ணாச்சி அவர்கள் அதே போல் கூட்டத்துக்கு வர முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு, வெளிநாடு போயிருக்கிறாங்க, அதனால் வர முடியல. இன்னும் ஆவாரம்பாளையத்தில் ஏற்கனவே ஆவாரம்பாளையத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது சங்கம். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த வியாபாரிகள் தினம் 41வது வியாபாரிகள் தினம் மேலும் மேலும் வளர அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து பாப்பராமன் கிளை நிர்வாகிகள் அனைவரும் உற்சாகமாக சாப்பாடுக்கு நானே செய்கிறேன்னு சொல்லி இந்த பாப்பராமன் கிளை நிர்வாகிகளுக்கு தலைமை கமிட்டியாக பாராட்டு தெரிவித்து சாலை அடிப்போம். கிளையினுடைய தலைவரும் எங்களது நண்பருமான சொடலமணி அவர்களை பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கணும், அது சிறப்பாக நடக்கணும், அதுக்குண்டான ஆதரவுகளை நான் தரேன்னு சொல்லி எங்களுக்கு இந்த மாநாட்டுக்கு முன்னிலை நின்று நிதி உதவி கொடுத்து இந்த மாநாட்டினுடைய இன்னைக்கு நடக்கக்கூடிய மதிய உணவு வகைகள் அவருடைய சொந்த செலவில் நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் எங்கள் கிளை சார்பில் அப்படின்னு எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு அவர் நாங்கள் இந்த மேடையில் அவரை நாங்கள் கண்டிப்பாக பாராட்டணும். அதனால் அனைவரும் அனைத்து கிளையும் இது போன்ற செயல்களில் ஈடுபடணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு சுடலமணி போல் மனசு எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு அன்பா வேண்டிக்கிட்டு இவருக்கு பொன்னாடை போதுகிறேன். அடுத்து சொல்ல முடியுங்க. சுடலமணி அவர்களுக்கு நம்ம சரி
அந்த நேரத்தில் வரணும் சேட்டை எந்த கிளையும் அடுத்த சின்னியம்பாளையம் கிளை நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சின்னியம்பாளையம் கிளை நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அடுத்து சூலூர் கிளை நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சூலூர் நிர்வாகிகள் சூலூர் நிர்வாகிகள் சரி வராங்கல்ல. ஒரு இடத்துல அடுத்து காந்திபுரம் கண்ணபுரம் அவர்களை வந்திருக்கா வரல. காந்திபுரங்களை கவுண்டர்லாம் முடிஞ்ச பிறகு தான் இருங்க வரங்க செஞ்சு போட்டு வாங்க. நம்மள நீங்கள் 50 பேர் வரணும் வெயிட் பண்ணுவீங்க. அடுத்து காந்திபுரங்களை இருக்கா காந்திபுரங்கள் நிர்வாகிகள் மேடைக்கு வருமா? ஒரு நிமிஷம். காந்திபுரம் பகுதியின் சார்பாக துணைச் செயலாளர் ரங்கராஜன் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. அடுத்ததாக காந்திபுரம் பகுதி நிர்வாகி புண்ணியதாஸ் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. அடுத்ததாக காந்திபுரம் பகுதி நிர்வாகி கண்ணன் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. அடுத்ததாக காந்திபுரம் பகுதி துணைச் செயலாளர் பாபு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வைக்கப்படுகிறது. அடுத்ததாக காந்திபுரம் பகுதியின் துணைத் தலைவர் திரு KR மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. காந்திபுரம் பகுதியின் துணை சரவணன்,
ஒண்டிமுக அடுத்து வெள்ளலூர் நிர்வாகிகள் தயாராக. இந்த சாலை அடுத்து வெள்ளலூர் 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 யார் இப்ப பேசுற கொஞ்சம் இப்ப வெளில அப்புறம் பேசிக்கலாம் கொஞ்சம் ஏன்னா இல்ல அவரே டைம் இல்லை. வெள்ளலூர் நிர்வாகிகள் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுள்ளோம். வெள்ளலூர் நிர்வாகிகள் வெள்ளலூர் எங்க பேரூர் கிளையினுடைய காந்திபுரம் பகுதியின் சார்பாக மரியாதைக்குரிய அன்பனார் குமாரன் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. மாவட்ட தலைவர் அவர்களுக்கு வரட்டு இதை போடுங்க வரல. இருங்க சார் இன்னும் முடியல பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். அந்த வெள்ளலூர் 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 நிர்வாகிகள் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுள்ளீங்க. 3 நேரம் கூப்பிட்டாச்சு எங்க வேணும் வரலையா? வெள்ளலூர் வரலையா?